நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரதீப், நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு இது நேரம் இல்ல. என் மனைவி எங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நான் உடனே போகணும். ஏய், எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல காஃபி அங்க மூச்சு விட முடியாம சாக போறான். என்னடா முழிக்கிற? இங்க நீ ஏன் கையால சாக போற? ஏய், மரியாதையா போயிடுறா. ஏய், நான் போறதுக்கு வரலடா, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன். ஏய் ஏய் ஏய், அட கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய், சந்திர வண்டி பிடிடா. ஏய், அந்த ஆட்டோ பிடிடா. ஏய், என்ன? ஏய், 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 பாருடா டேய். ஏய், சீக்கிரம் சீக்கிரம் வா. வர்றா. ஏய் ஏய், இன்னொரு வாட்டி என் கையில சிக்கின செத்தா போயிருவேன். என்னங்க, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன மீனாட்சி, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க. நாம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது. அமைதியாரு. மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிய? காவியாக்கு ஒண்ணும் ஆவாது, சும்மா அழாம இருங்க மாமா. அம்மா மாரியம்மா, என் காவியாவை எப்படியாவது உயிரோட திருப்பி கொடுத்துரு. நான் வர மாசி மாசம் உனக்கு தீ மிதிக்கிறேன். மீனாட்சி, சந்துரு, அங்கிள், என்ன ஜெனரேட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சந்துரு, தனுஷ் எங்க? அது வந்துமா கேக்குறல்ல, எங்கடா? இல்ல, இதோ வந்துட்டு இருக்காமா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கா? இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். இனிமே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி டாக்டர். வா. காப்பாத்திட்ட. டாக்டர் என்ன சொன்னாரு? காவியா எப்படி இருக்காளா? மாப்பிள்ள, உங்க அன்பும் எல்லாருடைய பிரார்த்தனையும் காவியாவை பிழைக்க வச்சிருச்சு. உங்களை கணவனா அடைஞ்சதுக்கு காவியாவுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காவியாவோட ஹஸ்பண்ட் யாருங்க? நான் தான் சார். ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? ப்ளீஸ் வாங்க. நடந்த சம்பவத்தை டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா விசாரணை பண்ண எங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க. அம்மா, நான் தான் சுட்டேன்னு போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காமா. நான் வேணா நைஸா எஸ்கேப் ஆயிட்டா. டேய், நீ இப்ப எஸ்கேப் ஆனதா உன் மேல சந்தேகம் வரும். நீ பேசாம இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, சரி சார். விசாரிக்கலாம். சரி வாங்க போலாம்.
இவர் தான் அவரா? ஆமா சார். பேஷண்ட் எங்க இருக்காங்க? பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க சார். அவங்கள பார்க்கணும். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அம்மா இப்போவும் உன்னை கெட்டு போகல. சின்னவன் என்ன வசமா மாட்டி விட்டான். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். டேய் கொஞ்சம் பொறுடா. உள்ள காவியா சொல்றதுல தான் இருக்கு. பேசாம இருடா. மேடம் ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே நாங்கள் வரோம். சரிங்க சார். அண்ணே, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்காது. பெரியவன் தான் சுட்டான்னு நானும் சொல்லல, காவியாவும் சொல்லல. துப்பாக்கி துடைக்கும் போது தவறுதலா கைப்பட்டு சுட்டுடுச்சுன்னு நான் என்ன போலீஸ்கிட்ட சொன்னேனோ அதே தான் காவியாவும் சொல்லியிருக்கா. உயிரே போனாலும் தன் குடும்ப மானம் போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதான் என் காவியா. என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க. என் காவியாவை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள அத ப்ளீஸ் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
காவியா, பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? உன்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். சார் கொஞ்சம் எந்திரிங்க, மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். மெதுவா. ஏதாவது சாப்பிடுறியா? பிரெட் எடுத்து. ஐயோ, எனக்கு இது வேண்டாம், சாப்பிட பிடிக்காது, வேண்டாம். பால் தட்டுமா? குடி. போதும். ஹலோ மிஸ்ஸஸ் காவியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷூர்? ஷூர். டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல டாக்டர். என் காவியாவை எனக்கு உயிரோட திருப்பி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நான் பதட்டத்துல உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர். தனுஷ், ஏன் ட்ரீட்மெண்ட்டை விட உன்னோட அன்பு தான் காவியாவை திருப்பி கொடுத்துருக்கு. காவியா நல்லா ஆயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஏய், நீ எதுக்கு பரிமாற? போ, பவித்ரா வர சொல்லு. எங்க அவ? பவித்ரா அம்மா மேல இருக்காங்க. நானே உங்களுக்கு பரிமாறுறேனே. நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா உன் மேல நான் இறக்கப்படுவேன்னு நினைக்காத. நீ அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியாதுடி. ஏதோ நான் கொடுத்த நகையும் பணத்தையும் திருப்பி கொடுத்தேன்னு தான் உன்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். ஓடி மூஞ்சிலே குத்திரு. பவித்ரா, பவித்ரா, என்னது குரலும் இல்ல, ஆளும் வரல. என்ன கவனிக்கிறது விட இவளுக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? பவித்ரா, பவித்ரா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏய்,
பவித்ரா, பவித்ரா, ஏய், நான் கத்திட்டே இருக்கேன், நீங்க என்னடி பண்ற? வா, வந்து டிஃபன் எடுத்து வை. இந்த வேலையெல்லாம் வள்ளி பாத்துக்கோடி. இங்க பாரு, கட்டின புருஷனுக்கு முதல்ல சேவை செய், மத்தவங்களுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், எனக்கு சேவை செய்யறதாண்டி உனக்கு புண்ணியம். எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். என்னை கொல்ல பார்த்த உங்களுக்கு சேவை செய்யறதை விட என் உயிரை காப்பாத்தின காவியாவுக்கு சேவை செய்யறதா எனக்கு புண்ணியம். ஏய், எனக்கு பசிக்குது, முதல்ல டிஃபன் எடுத்து வச்சுட்டு வேலையை பாரு. உங்களுக்கு பசிச்சா நீங்களே போட்டு சாப்பிட வேண்டியது தானே? ஏன் நல்லா தானே இருக்கீங்க, கை கால்ல நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன கேடு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கை கால்ல நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன கேடு? பாவம், காவியா தான் குண்டடிப்பட்டு மறுபிறவி பிறந்து வந்திருக்கு. அவளால இப்போதைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனாலதான் நான் செய்யறேன். என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு வர வர எகத்தாலம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுரே. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஒரு நேரம் சாப்பிடலன்னா சேது ஒண்ணு செத்து போயிட மாட்டாண்டி. கொலகார பாவி, மனுஷனாவே நடந்துக்க தெரியல, பெரிய நல்லவன் மாதிரி பேசுறான். அம்மா, காவியாம்மா வந்துட்டாங்க. அம்மா வாங்கம்மா, பைய கொடுங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்கல்ல? இரு இரு இரு, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்றேன். பவித்ரா, சீக்கிரம் ஆர்த்தி எடுத்துட்டு வா. காவியா, உடம்பு நல்லாயிடுச்சா? இரு இரு, என் மருமவளுக்கு என் கையால ஆர்த்தி எடுக்கிறேன். இந்த வள்ளி எடுத்துட்டு போ. உள்ள வாமா, பாத்து வா, பாத்து பாத்து மெதுவா. காவியா, நீ மறுபிறவி எடுத்து வந்திருக்க. உன்னை முழுசா பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன நீ காப்பாத்தின, உன்னை கடவுள் காப்பாத்திட்டாரு. காவியா, ரொம்ப நேரம் நிக்காத, ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு காவியா, ஆஸ்பத்திரியில இருந்து சாவுல இருந்து மீண்டு வந்திருக்க. முதல்ல பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பிறகு ரூமுக்கு போ. சரி, போலாம் வா. பாத்து. போம்மா, போய் பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு வா. போ. சின்னவனே, கூட்டிட்டு போயா. பாத்துமா. கடவுளே, இனிமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் துணையா இருக்கணும். பவித்ராக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க நீ தான் அருள் புரியணும். வா. அம்மாடி, இனிமே இந்த வீட்ல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அத்தை நான் இருக்கேம்மா, அம்புட்டு வேலையும் நானே இழுத்து போட்டு செய்றேன். நீ வீட்ல சும்மா இருந்தா போதும்.
புரியுதா? உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கம்மா. ஆ? மா டேய் நில்லுடா. நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன்ல, இன்னும் போலியா நீ? அம்மா வெளியே போடா. ஏய், என் மூஞ்சிலே முழிக்காத. வீட்டை விட்டு வெளியே போடா. போடாங்கறல. போடா. என்னம்மா பாக்குறவ? இவெல்லாம் வீட்லயே இருக்க கூடாது. இந்த பையன் செஞ்ச காரியத்துக்கு இவன் அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டு போட்டிருப்பாரு. கோபம் வர்றது மனுஷனுக்கு சகஜந்த. அதுக்காக இப்படியா? எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ உன்னை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. அத்தை நான் இருக்கேம்மா. உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. டேய் சின்னவனே, புள்ளைய உள்ள கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போடா. வா.